ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், ட்ரௌசர் அமைச்சர் மன்னிக்கணும், அரை ட்ரௌசர் அமைச்சர் மன்னிக்கணும், அவர் பேர் என்னப்பா, மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு இதை ரேஜ் வெயிட் பண்ணி ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுன்னு அவருக்கும் புதுசு கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ண தெரியும். சட்டமன்றத்துக்குள்ள ஜி ஸ்கொயர்னாலதான் வந்துட்டு பரந்தூர் விமான நிலையம் இந்த மாதிரிலாம் வந்து பேசுறது ஒரு அர்த்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு. பதிலுக்கு நாங்களும் என்ன சொல்லுவோம், யாரோ ஒருத்தர் லாட்ரிக்கு இங்க மாஃபியா ஒருத்தர் இருக்காப்ல, மார்டின் மருமகன் ஆதவர்ஜன் அவர்கள் இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்றதுக்கு ஆல்ரெடி துறைமுகத்தின் மூலமா அமைச்சரா இருக்காரு. அதுல நிறைய ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. அதுல லாட்டரி மூலமா வந்துட்டு நிறைய தப்பான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல நிறைய ஊழலும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பண்ணக்கூடிய ஊழலை மறைக்கணுன்றதுக்காக வேற ஒரு நாட்டுக்கு கடத்திட்டு போகணுன்ற நோக்கத்தோட ஏர்போர்ட்டை மீனம்பாக்கத்திலே வச்சுக்கிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு வந்து பாக்குறாருன்னு எங்களுக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வைக்க தெரியும். அதனால சட்டமன்றத்துக்குள்ளார வந்து பேசுறப்போ கொஞ்சம் கண்ணியமா பேச கத்துக்கோங்க. அப்படி தெரியலன்னா 4-5 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்களுடைய சபாநாயகர்கிட்ட போய் வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஆதாரம்ல வந்து பேசக்கூடாதுன்றது ஒரு மரபே இருக்கு. அதை போய் கத்துட்டு வந்து பேசுங்க. சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், எரிபொருள் அமைச்சர் மிஸ்டர் நிர்மல் குமார் RSS அவர்களே,